அந்த நிலச்சரிவில் 21 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். சக்தி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணான். அன்றைக்கி தான் சக்தியை கடைசியாக பார்த்தேன். தேடாத இடம் இல்லை. போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு அவரோட ஃபேஸ் வந்திருக்குன்னா அப்போ சக்திக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்? சக்திக்கு நடந்தது ஆக்சிடெண்ட்டில் கொலை. அதனால தான் நான் அவரை மாதிரி இருக்கிறதால என்ன தேடி சுற்றிட்டு இருக்காங்க. என் சர்ஜரி கையெழுத்து போட்டவங்க கிட்ட கூட கேட்டேன். அவங்களுக்கும் எதுவும் தெரிலையா? மாயா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இல்லை, ஒரு கட்சி கலவரத்தில் அந்த கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாங்க. அவருக்கு எங்கள் மேலே கோவம் இருந்தது தான். ஆனால் சக்தியை கொலை பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. மாயா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் பண்ண அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இது சக்தியோட லேப்டாப். இதில் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்ட் தெரியல. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமா? சிவா, இதில் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷன் இருக்குது. சக்தி, உங்கள் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்தேன். ரியலி அமேசிங். நம்ம நாட்டோட ஜிடிபி வளரணும்னா இப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸ் லிங்க் ஆகி அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸிக்யூஷன் ஹெல்ப் பண்ண என்னோட யூஎஸ் தமிழ் எல்எல்சிலேருந்து $50,000 ஒரு செக் அனுப்பி வைக்கிறேன். டைனி கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஹோம்லேண்ட். இந்த பாருங்கய்யா, 10 டிஎம்சி தண்ணி எல்லாம் வீணா போய் கடல்ல கலக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்கதாயா சக்தி தம்பி போராடுது. அதானே விவசாயிங்க வாழனா தான் உங்களுக்கு பிடிக்காதே. என்னானாலும் சரி, இந்த தண்ணியை கல்யாணி ஆத்தோட இணைக்காம விட மாட்டோம். யோ, நம்ம எல்லா அதிகாரிகளுக்கும் உரைக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கய்யா. மாயா, இது உங்களோட மெயில் ஐடி தானே? ஆமாம், இது என்னோட ஐடி தான். ஆனால் ஏன் டெலிவர் ஆகலை? ஜூன் 5 உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காரு. நான் தப்பான அட்ரஸ் போட்டதால உங்களுக்கு டெலிவர் ஆகாமல் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணு. மாயா, மாயா, நான் இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சில உண்மைகள் தெரிஞ்சுக்கணும். சக்தி, நீ என்னப்பா இங்கே? அந்த நிலச்சரிவில் 21 பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு நீ தான் காரணம். உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கப்பா. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. சண்முக கையில் இருந்து சார். இது நிலச்சரிவு இல்லை சார். எவனோ பிளான் பண்ணி பாம்பு வச்சிருக்கான் சார். பாமா? சும்மா விடக்கூடாது சார். உடனே கமிஷனர் கிட்ட போவோம் சார். மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். சார், நம்ம ஊர் மக்களால் கூப்பிட்டு. பதட்டப்படாத, இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். முதல்ல ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஒரே நிமிஷம் இரு, ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஆமாம் சார், சக்தி இங்கே தான் சார் இருக்கு. அப்படி நல்ல பையன் சார். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார். நான் ஒரு 10 மினிட்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு.
இந்த ஊருக்காரங்க பூரா இழுத்து வேணுங்க. வெரி ஈஸி வாங்கி கொடுத்துடலாம். ஆனா 5% எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க சார். அது அண்டர்ஸ்டாண்ட் சார்? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல். ஓகேவா? ஆஹா ஆஹா அழகு தமிழ் சார். வள்ளுவர் கேட்டாருன்னா குளுத்து போவார் சார். உங்ககிட்ட கை நீட்டி நிறைய காசு வாங்கிட்டோம், கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் மனசு கேட்கல. ஏற்கனவே நிறைய கேஸை எடுத்துட்டீங்க, இன்னும் என்னதான் சார் எடுக்க போறீங்க? கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இது வேற பிரைவேட் எலக்ட்ரிசிட்டி. எவ்வளோ நாளைக்கு மின்சாரத்தை நீங்களே பார்த்துப்பீங்க. உங்க கவர்மெண்டோட தலைவலிய நாங்களும் ஷேர் பண்றோம். பஸ்ஸை பிரைவேட் ஆக்கிட்டீங்க, பேங்கை பிரைவேட் ஆக்கிட்டீங்க, கல்வியை பிரைவேட் ஆக்கிட்டீங்க. குடிக்கிற தண்ணியை கூட காசு கொடுத்து குடிச்சாதான் அது நல்ல தண்ணி. ஓசியில் குடிச்சா குடிச்சவன் நோய் வந்து செத்துருவான்னு பயமுறுத்தி அதையும் பிரைவேட் ஆக்கிட்டீங்க. போன்ல அந்த டெல்லு இந்த டெல்லுன்னு கண்ட டெல்லையும் நுழைய வச்சு அதையும் பிரைவேட் ஆக்கிட்டீங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டியை பிரைவேட் ஆக்க போறீங்க. அடுத்து என்ன? பேனா? ஓ, அதுவும் மைண்ட்ல இருக்கா? இந்த ப்ராஜெக்ட்ல 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2000 கோடி எடுக்கிறதா எடிகோர்ஸோட பிளான். வியாபாரிக்கு ஒரே ஒரு கோல் தான், லாபம். அதனால நோ பாவம். ஒருத்தன் தனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் யோசிச்சு அதுக்கான வேலை இறங்கி செஞ்சா கடைசியில உன்ன மாதிரி லஞ்சம் கொடுக்குற எச்ச நாய்ங்க கிட்ட தோத்து போனோம்ல. ஆமா சக்தி, எவ்வளோ பேரை தான் பணத்தால் அடிச்சு சரி கட்டுறது சொல்லு. நீ இப்போ கடைசியில் வந்து என்கிட்ட தோத்து போல. உன்னை முதல்ல இருந்தே நான் தான் ஓட விட்டுட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நீ வந்து நதிகளை இணைக்கலாம், விவசாயம் பண்ணலான்னு ஜனங்களை குழப்பி யாரையும் லேண்ட் விற்க முடியாத மாதிரி பண்ணிட்டேன். இதை மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர் விவசாயம் மழையை நம்பி இருக்கு. உன்னை வேலையை விட்டு தூக்குன அதே கம்பெனி மூலமா உன்னை அமெரிக்கா அனுப்ப பிளான் போட்டேன். உங்களுக்கு திருப்பி வேலைக்கு எங்களை வேலை விட்டு தூக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கவுன்சிலர் அவனை எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிக்க வச்சதுக்கு முதல் தடவையா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கான். பேசாம பூரா நிலத்தையும் ஏற்றெடுத்துட்டு துட்ட பாக்குற வழியை பாருங்க, அதான் முறை. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை சம்பந்தமே இல்லாம அரெஸ்ட் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆனாலும் நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கவும் பார்த்த. ஸோ கூட்டத்துக்குள்ள 2 பேரை இறக்கின. நீ கலெக்டர் கிட்ட போய் பர்மிஷனும் வாங்கிட்ட. என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லை. நீங்க வெட்டி வச்ச குழியிலேயே உங்களை சமாதியாக்க பிளான் பண்ண. மேன்மேட் லேண்ட்ஸ்லைடு பார்த்தவங்களுக்கு இயற்கையான நிலச்சரிவு மாதிரி தெரிஞ்சது. ஆனா சத்தமே இல்லாம வெடிச்சது நான் வச்ச வெட்டு தான். இப்ப கூட உனக்கு இதெல்லாம் தெரியறது பிளானே இல்லை. இவ்வளோ பேர் செத்ததுக்கு நீதான் காரணம்னு உன்னை உள்ள தள்ளலாம் நினைச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி எதையோ மோப்பம் பிடிச்சானாமே இல்லை? இயற்கை இலவசமா தர தண்ணிக்காகவும் காத்துக்காக கூட போராட விட்டீங்களேடா. கேபிட்டலிசம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிற பேர்ல நீ மட்டும் வாழ்ந்தா போதும் இல்ல. ஒருத்தனோட சுயநலத்துக்காக 21 உயிர். இந்த பூமியில பல லட்சம் உயிர் இருக்கு சக்தி, புழு பூச்சி மாதிரி. ஆனா ஒரு ஃபேக்டரி கட்டும் போதும் பள்ளம் தோன்றும் போதும் அதெல்லாம் செத்து தான் போகும். 21 புழு செத்து போச்சு. இப்போ இன்னொரு புழு சாக போகுது. பெரிய புரட்சி வீரனாடா நீ. இப்ப என்ன பண்ண போற?